பெட்ரோல் டீசல் எரிவாயு சிலிண்டருக்கு உள்ள விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், முழு விவரங்கள். பெட்ரோல் மற்றும் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விலையை குறைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக வளைகுடா போர் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையையும் வணிக எரிவாயு சிலிண்டரின் விலையையும் அதேபோன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளையும் உயர்த்தியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படையும் சூழ்நிலை உருவாகி இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மீதான விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை தான் வலியுறுத்துவதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு மாற்றம் வேண்டும் என்கிற கொள்கையை அடிப்படையாக வைத்து செயல்படுகிறது என்று சொல்கிறார்கள். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திலும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.